மேஷ ராசிக்காரர்களே, மார்ச் 6க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ஆனா, அந்த மாற்றம் நல்லதா? அல்லது கஷ்டமா? இத தெரிஞ்சுக்காம ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க. மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த பெயர்ச்சியில் 7.5 சனியின் முதல் கட்டமான விரய சனி தொடங்குகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபத்திற்கு அதிபதியாக இருப்பதால், இந்த செலவுகள் அனைத்தும் சுப விரயங்களாக ஆதாயமளிப்பவையாக அமையும். ஆனா, இந்த சனி பெயர்ச்சியில் மேஷ ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் விழுவதால் குடும்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக சில சங்கடங்கள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளது. விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. பல மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தில் தவறு பண்ண வாய்ப்பு இருக்கிறது. பணவரவு சீராக இருந்தாலும் சேமிப்பு கடினமாக இருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த காலத்தில் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீதி மோதல்களில் அதிக கவனம் தேவைப்படும் காலம் இது. புதிய முதலீடுகளை செய்யும்போது ஒருமுறை யோசித்து முடிவு செய்வது அவசியம். பூர்வீக சொத்து விவகாரங்களில் தற்காலிக அமைதி காண்பது நல்லது. ஆனா, இந்த சனி பெயர்ச்சியில் ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல வாய்ப்பையும் புகழையும் தரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பணியில் இருக்கும்போது மேலதிகாரிகளின் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து தேவையற்ற சிக்கல்களில் இருந்து உங்களை காக்கவும். இது மாணவர்களுக்கும் முக்கியமான காலம். மாணவர்கள் ஆரம்பத்தில் சில தடைகளை சந்தித்தாலும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவார்கள். படிப்பில் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தியானம் மற்றும் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இது பொற்காலம். இந்த சனி பெயர்ச்சியில் ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்கிறது. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரும். முதியோர்களுக்கு உதவுவது, ஆதரவற்ற அனாதைகளுக்கு உதவுவது சனியின் தாக்கத்தை குறைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதும் நாய்களுக்கு உணவிடுவதும் உங்கள் கஷ்டங்களை குறைக்கும். மேஷ் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி முதலில் 7.5 சனியின் தொடக்கமாக இருந்தாலும் அது முற்றிலும் பயப்பட வேண்டிய காலம் அல்ல. உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபத்திற்கு அதிபதியான சனி இந்த செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவார். இளம் வயது மேஷ ராசியினருக்கு இது அனுபவ பாடங்களை கற்றுத்தரும் காலம். 40 முதல் 50 வயதுடையவர்களுக்கு பொறுப்பு சனியாக வந்து உழைப்பிற்கு முன்னேற்றத்தை தரும் காலமாக அமையும். பொறுமை, ஒழுக்கம், கடின உழைப்பு இந்த மூன்றையும் பிடித்துக் கொண்டால் இந்த 2.5 வருடம் வலுவான அடித்தளமாக மாறும். இது மேஷ ராசிக்கான சனி பெயர்ச்சி முழு பலன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.